إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் அறிவு வரும் பொழுது மடமை இல்லாமல் போய்விடும். இருளாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு செல்வம் வந்துவிட்டால் அவர்களுடைய கஷ்டங்களும் அப்படியே போய்விடும். இவைகளெல்லாம் நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் கண்டுகொண்டிருக்கக்கூடிய யதார்த்தங்கள். இதே போல அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் தக்குவா வந்துவிட்டால் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளன்றும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யப்படுகிறது. குர்ஆனுடைய பல நூறு ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், யா அய்யுஹன் நாஸ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல நூறு ஆயத்துக்களினூடாக தக்குவாவை கொண்டு வசியத்து செய்திருக்கிறான், தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்திருக்கின்றான். வாழ்க்கையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தக்குவா வந்துவிட்டா என்ன நடக்கும்? செல்வம் வந்தால் வறுமை இல்லாமல் போய்விடும், அறிவு வந்தால் மடமை இல்லாமல் போய்விடும், வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருட்டில்லாமல் போய்விடும். இதே போல வாழ்க்கையில தக்குவா வந்தால் பாவங்கள் இல்லாமல் போய்விடும். பாவங்கள் குறைந்து விடும், அல்ல பாவம் இல்லாமல் போய்விடும். நாங்க பாவம் செய்ய மாட்டோம். அபஅதுஹும் அனில் மஆசி, பாவத்தை விட்டு ரொம்ப தூரம். தொழுகையில துஆ கேட்க சொல்லி ஹதீஸ் இருக்கிறது. நாங்க துஆ கேட்கின்றோம், அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன ஹதாயானா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், பாவத்துக்கும் எங்களுக்கும் இடையில், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எப்படிப்பட்ட ஒரு தொலைதூரத்தை ஏற்படுத்தி வைத்தாயோ அதே போன்ற ஒரு தொலைதூரத்தை எங்களுடைய பாவத்துக்கு எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி வைப்பாயாக. பாவம் என்பது செய்ய வேண்டாம் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லல்ல, பாவத்தின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம். ஜினா செய்ய வானம் என்று அல்லாஹ் சொல்லல்ல, வலா தக்ரபு, ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம், நெருங்கவும் வேண்டாம். அல்லாஹுவை மறந்த நிலையில் தொலைவானம் என்று அல்லாஹ் சொல்லல்ல,
அல்லாஹுவை மறந்த நிலையில் தொழுவதற்கு நீங்க நெருங்கவும் வேண்டாம். வலா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. போதையில இருக்கும் பொழுது ஹத்தா தஅலமூன மா தகூலுன், நீங்க என்ன சொல்றீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளுகிற வரைக்கும், அந்த போதையிலிருந்து நீங்க விடுபட்டு நீங்க என்ன ஓதுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க என்பதை புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் தொழுகையின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யாவுல் அலாஹா குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் அங்க மது போதை என்று அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் அங்க சொல்றான் போதை என்று சொல்லி. என்ன போதை? உலகத்தின் மீது கொண்ட பேராசையினுடைய போதை. தொழுகையில என்ன சொல்லப்படுகிறது, என்ன ஓதப்படுகிறது, என்ன ஓதுகிறேன், என்ன செய்கிறேன் என்றே தெரியாம தொழுட்டு போயிடுறோம். இமாமுனா கஸ்ஸாலி சொல்றாங்க, மது அருந்தாமலேயே எத்தனையோ பேருடைய தொழுகை போதையிலேயே முடிந்து விடுகிறது. என்ன ஓதுறாங்க, என்ன சொல்றாங்க என்று அவர்களுக்கு விளங்குதில்லை. ஹத்தா தஅலமு, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மா தகூலூன், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற வரைக்கும் தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த தருணத்தில் ஒரு கணம் பிறரை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் தன்னை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தக்வா, இறையச்சம், பயபக்தி, அல்லாஹுவை பற்றியுள்ள உணர்வு எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் எப்படிப்பட்ட திரைகளை போட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட திரைகளை போட்டிருக்கிறது. பாவத்துக்கும் எனக்கும் இடையில் விழக்கூடிய திரைக்கு பெயர் தக்வா. தக்வா, இந்த தக்வாவை நாங்கள் எப்படி அடைந்து கொள்வது, எப்படி இருக்கிறது எங்களுடைய தக்வா? பாவம் செய்யும் பொழுது அல்லாஹுடைய சிந்தனை வருகிறது, பாவம் செய்யும் பொழுது அல்லாஹுடைய ஞாபகம் வருகிறது, பாவத்தின் பக்கமாக நெருங்கும் பொழுது அல்லாஹுடைய சக்தியை பற்றி, அல்லாஹுவை பற்றி ஒரு எண்ணம் பிறக்கிறது. அந்த பாவத்தை விட்டுவிட்டு எத்துணை பெயர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வங்கிக்கு போனேன், நெருக்கடியான கட்டம், பேங்க்ல போய்த்து ஒரு வட்டி வாங்க வேண்டும், அப்பீல் பண்ணிட்டேன், அது அந்த லோனும் பாஸ் ஆகிட்டது. பேங்குக்கு போனேன், கையில பேனாவெடுத்து சைன் பண்ணக்குள்ள குர்ஆனுடைய ஒரு ஆயத்து ஞாபகம் வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வட்டி எஞ்சிருக்கக்கூடிய வட்டியில நீங்க சைன் பண்ணவானாம். உண்மையான விசுவாசிகளாக நான் உங்களை அழைத்திருக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் என்று உங்களை விழித்து உங்களை அழைத்திருக்கின்றேன். நீங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட முஃமின்களாக இருந்தால் இதுல சைன் பண்ணவானம், திரும்பி போயிடுங்கோ என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பேங்க்ல ஒருத்தர் சைன் பண்றதுக்கு கையில பேனாவை எடுத்து மூடிய திறந்து இவ்விடத்துல சைன் பண்ணுங்கோன்னு சொல்லக்குள்ள இந்த ஆயத்து ஞாபகம் வந்துச்சு. இல்ல பிறகு பார்ப்போம் என்று அந்த பேனாவை மூடிக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்தா, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கு யாரும் செய்ய வானம், இதை ஈமானோட செய்யுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. எந்த கஷ்டத்துக்கு, எந்த நெருக்கடிக்காக வேண்டி போய் நீங்க அந்த வட்டியை வாங்கறதுக்கு சைன் பண்ண போனீங்களோ, அதை சைன் பண்ணாம என்ற பிரச்சனை என்னோட இருக்கட்டும், என்ற கழுத்து துண்டாகட்டும், பிரச்சனை கிடையாது, அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது என்ற உணர்வுல நீங்க திரும்பி வந்தா குர்ஆன் சொல்லுது, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அவர்களுக்கு நாங்கள் நினையாத புறத்தில் உதவி செய்வோம், பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யாரு எங்களுடைய அச்சத்தை, எங்களுடைய பயம், ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. நாங்க எல்லாரும் பொதுவாக துஆ கேட்கிறது என்ன தெரியுமா? என்னோட வாழ்க்கையில துஆ செய்த நலவுகளை வைத்து நாங்கள் துஆ கேட்போம். நல்ல விஷயம், நான் இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன், இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன்,
இத்தனை பள்ளி கட்டி இருக்கிறேன், இத்தனை அனாதைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன், இத்தனை விதவைகளுக்கு நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மதரசா நடத்துறேன், நான் ஒரு பாடசாலைக்கு உதவி செய்திருக்கிறேன், நான் இப்படியாக எத்தனையோ நலவுகள் நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நலவுகள் அனைத்தையும் ஈமானுடன் இஹ்லாசுடன் செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. நாங்க அல்லாஹ்வை சந்திக்கிற கடைசி நாள் இருக்குது. எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும் தெரியுமா? ஒரே மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்த நாள், ஒரு அனாதையினுடைய கண்ணீரை துடைத்த நாள், ஒரு விதவைக்கு உதவி செய்த நாள், ஒரு நோயாளிக்கு அவருடைய வைத்திய சிகிச்சைக்காக வேண்டி பணம் கொடுத்து உதவி செய்த நாள். இவைகளை அனைத்தையும் செய்துவிட்டு அன்றைக்கு கண்ணை பொத்த முடியும் என்றிருந்தால் எப்படி இருக்கும்? ஏழையையும் பார்த்தோம், உதவியும் செய்தோம், நல்ல நாளாக இருக்க வந்த நாள். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், உன்னை சந்திக்க வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய படைப்பினங்களை திருப்திப்படுத்தின நாளாக இருக்க வேண்டும், உன்னுடைய படைப்பினங்களை சந்தோஷப்படுத்தின நாளாக இருக்க வேண்டும், உன்னுடைய படைப்பினங்களுடைய கண்ணீரை துடைத்த நாளாக இருக்க வேண்டும், உன்னுடைய படைப்பினங்களை ஊக்குவித்த நாளாக இருக்க வேண்டும், உன்னுடைய படைப்பினங்களை மோட்டிவேட் பண்ணின நாளாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்ல விடயம். ஆனா நல்லவைகளை செய்துவிட்டு துவா கேட்கறதுக்கு எங்கள்கிட்ட 1000 பேர் இருப்பது போல எத்தனை 100 பேர் இருக்கிறாங்க. பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவத்தை நெருங்கி பாவத்தின் பக்கமாக பாவத்தை செய்வதற்கு எல்லாம் சரி, அது செய்வது மட்டும்தான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த பேங்க்ல சைன் பண்றது மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால அந்த பாவத்தை செய்யாம திரும்பி வந்துட்டு கேட்கிற துவா இருக்குது, நலவு செய்து விட்டு கேட்கிற துவாவை விடவும் அல்லாஹ்விடத்தில் பாரமானது. அல்லாஹ்விடத்தில் பாரமானது. நலவு செய்துவிட்டு துவா கேட்பது போல பாவத்தை விட்டு விரண்டோடிய நிலையில் துவா கேட்க வேண்டும். நாங்கள் ரியாது சாலிஹீன்ல படிக்கிறோம் ஹதீஸ். ஒரு குகைக்குள்ள 3 பேர் போய் சேர்ந்து கொண்டாங்க. அந்த குகையினுடைய வாயிலை ஒரு பெரியோர் பாறாங்கல்ல வந்து மூடிக்கொண்டு விட்டது. ஒன்றும் செய்யலா, யாருக்குமே செய்து கொடுக்க இயலாது. நெருக்கடியான இருட்டாக இருக்கிறது, வெளிச்சம் இல்லை. இந்த 3 பேரும் பேசிக்கொள்றாங்க, என்ன செய்யலாம்? இப்ப எங்களை எது பாதுகாக்கும்? இப்ப தக்வா எங்களை பாதுகாக்கும், இறையச்சம் பாதுகாக்கும். எங்கட வாழ்க்கை அல்லாஹ், எங்கட கஷ்டத்தை அல்லாஹ் வரலாறாக மாற்ற போறான். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டங்கள் வரும் பொழுது அதை வரலாறாக மாற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சேர்த்துத்தான் தாரான். கஷ்டம் வருகிறது, ஆனா அதை வரலாறாக மாற்றவும் வேண்டும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உதாரணமாக எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில நெருக்கடி, வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில பீதி, வாழ்க்கையில பயம், வாழ்க்கையில நெருக்கடிக்கு மேல நெருக்கடி. ஆனா அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த நெருக்கடியையும் கஷ்டத்தையும் வாழ்க்கையினுடைய வரலாறாக மாற்றி விட்டார்கள். ஏன்? பதட்டம் அடையல, பயப்பட இல்ல, அவசரப்பட இல்ல. குலிகல் இன்சானு ஹலூஆ, பதட்டம் அவனுக்கு இல்ல. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம். குழந்தைகள் மௌத்தாகலாம், உறவுகள் மௌத்தாகலாம், செல்வங்கள் பறிக்கப்படலாம், நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எழுதப்பட்டவைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் அவசரப்பட வேண்டும்? ஏன் பதட்டம் அடைய வேண்டும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும் பொழுது அதனை வெறுமனே வாழ்க்கையில ஒரு கஷ்டமாக பிரச்சனையாக பார்க்காமல் அது வாழ்க்கையை வரலாறாக ஆக்குவதற்கு, வாழ்க்கையை வரலாறாக எழுதுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அதனை பார்க்கவும் முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நசீபாக்குவானாக. 3 பேர் குகைக்குள்ள போனாங்க. 3 பேரும் துஆ கேட்டாங்க. 3 பேரும் சொன்னாங்க, நாங்க துஆ கேட்போம். இதுல 3 வகையான துஆ கேட்கலாம். ஒன்று, நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்தா நான் இப்படி எல்லாம் செய்வேன். ஒன்று செய்வேன், எனக்கு இப்படி உதவி செய். இது அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு வழி. இப்படியான துஆக்களுக்கு எந்த அளவுக்கு பதில் சொல்லப்படும் என்பது
அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஒருவருக்கு ஒரு நலவை செய்து விட்டு துவா கேட்கிறது. கஷ்டம், நெருக்கடி, பிரச்சனை, ஒரு உதவியை செய்துட்டு துவா கேட்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அந்த அட்டகாசம் பொறுக்கேலாம ஃபிரௌன் தேடுகிறான், விரட்டுகிறான். ஃபிரௌனுடைய படை மூசாவை தேடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்றும் செய்யலாம செங்கடலை கடந்து மதியனுக்கு வந்து சேர்றாங்க. மதியன் என்ற ஊருக்கு வந்து சேர்றாங்க. அழகான ஒரு விவசாய பூமி. உங்களோட ஊர மாதிரி 4 பக்கத்தாலையும் விவசாயமும் கால்நடைகளும் நிறைந்திருந்த ஒரு பிரதேசம் தான் நஜ்ரான். மதியன் என்ற பிரதேசம். மதியனுக்கு வராங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்க வந்து சேர்ந்த சந்தர்ப்பத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு உதவி செஞ்சாங்க. எல்லாருக்கும் சொல்றேன், சந்தர்ப்பத்தை நழுக விட்டு விடாதீர்கள். ஒரு நாளும் சந்தர்ப்பம் உங்களுக்காக வேண்டி காத்து நிற்க மாட்டாது. சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கும். காலோட்டத்தில் அதுவும் மறைந்து கொண்டே இருக்கும். ஆனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஊர்வாசி அல்ல அவர் எங்கேயோ இருந்து வந்த ஒரு பரதேசி. ஆனா அந்த 2 பெண்களை கண்டாங்க. மா ஹத்புகுமா, உங்க 2 பேருடைய செய்தி என்ன? ஏன் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க? கால்நடைகள் மந்தைகளை மேய்ப்பது என்பது மனிதன் ஹியூமன் சிவிலைசேஷன்ல, மனித வரலாற்றுல அது ஆண்கள் தான் அந்த தொழிலை செய்வார்கள். பெண்கள் எதற்காக வேண்டி நீங்க வந்தீங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 பெண்கள்கிட்டையும் கேள்வி கேட்டாங்க. அந்த 2 பெண்களும் தக்க பதில் சொன்னார்கள். நாங்க வந்தது எதுக்கு தெரியுமா? கை நீட்டி யாசகம் கேட்டு வீடு வீடாக போய் கதவுகளை தட்டி யாசகம் கேட்டு வாழுவதை விடவும் உழைத்து வாழுவது நல்லம் தானே. எங்கட வாப்பா ஒரு நோயாளியாக இருக்கிறார். எங்கட வீட்டுல வசதி, எங்கட வீட்டுல ஆண்கள் என்ற ஆண் துணைகள் யாரும் இல்ல. அபூனா ஷேகுன் கபீர், எங்கட வாப்பா ஒரு நோயாளியாக இருக்கிறார். அவருடைய நோயும் எங்கட வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை என்பதும் இந்த தொழிலை செய்வதற்கு எங்களை நிர்பந்தமாக்கி விட்டது என்ற கருத்தை சொன்னார்கள். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸகாலஹுமா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த 2 பேருக்கும் உதவி செய்தார்கள். தண்ணீர் புகட்டினார்கள். கால்நடைகள் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் தண்ணி பூட்டி தண்ணி கொடுத்து அவசரம் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பிட்டு துவா கேட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு கஷ்டம் நெருக்கடி வந்தா ஒரு கூட்டம் துவா கேட்பாங்க. ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், பள்ளி கட்டுவேன், மதரசாவுக்கு உதவி செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்லி துவா கேட்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது, கஷ்ட காலத்திலையும் மற்றவனுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு துவா கேட்கிறது. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க துவா. என்ன துவா கேட்டாங்க? وقال رب إني لما أنزلت إلي من خير فقير. நான் ஒரு பரதேசியா அல்லாஹ், நாடு கடந்து கடல் கடந்து ஊரு கடந்து குடும்பத்தை இழந்து தனி மனிதனாக இங்க வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய ஹைரின் பக்கம் தேவையுள்ளவனாக நான் இருக்கிறேன். அழகான துவா. வாலிபர்களே, யுவதிகளே, வாழ்க்கையில நீங்க ஓத வேண்டிய துவா இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா ஓதினாங்க. உதவி செய்து விட்டு ஓதின துவா இது. பிறருடைய கண்ணீரை துடைத்து விட்டு ஓதின துவா இது. பிறருடைய நலன் பேணி விட்டு ஓதின துவா இது. என்ன சொன்னாங்க? ثم تولى الى الظل فقال رب اني لما انزلت الي من خير فقير. துவா கேட்டாங்க. துவா கபூல் ஆகிவிட்டது. அந்த 2 போன பெண்கள்ல ஒரு பெண் திரும்பி வாரா. அவ வந்து வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனாங்க. வாப்பா வர சொன்னார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனிமையில் இருந்த மூசாவை குடும்பமாக வாழ வைத்து விட்டான். குடும்பமாக வாழ வைத்து விட்ட நீண்ட வரலாறு. ஆனா என்னுடைய நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், 2வது துவா. 3வது ஒரு துவா இருக்கிறது. அந்த துவா தான் பவர்ஃபுல்லான துவா. அந்த துவாவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உடனடியாக வரும். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும். இது அல்லாஹ் வாக்களிக்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யாரே அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு தவறை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்றாரோ அவருக்கு நாம் உதவி நிச்சயமாக செய்வோம்.
எங்கட உதவியை கண்ணால பாப்பீங்க. எங்கட உதவி உங்களோட முன்னுக்கு தென்படும். அப்படியே அந்த 3 பேர்ல ஒருத்தர் துவா கேட்டாரு. யாரும் சொல்லல, நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், நான் அதை செஞ்சேன். 3 பேரும் 3 துஆவுல ஒத்தருடைய துஆவை மட்டும் சொல்றேன். மற்ற 2 துஆவையும் உலமாக்களை அணுகி உலமாக்கள்கிட்ட போய் அதை படிச்சுக்கோங்க. என்ன துஆ கேட்டாங்க? 3வது ஆள் துஆ கேட்டாரு. அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. அந்த தக்வாவை கொண்டு எங்களை அலங்கரிப்பானாக. அந்த தக்வாவை எங்களுடைய உடுப்பாக ஆடையாக ஆக்கி வைப்பானாக. லிபாசுத் தக்வா ஸாலிக கைர். நீங்க உடுக்கக்கூடிய உடுப்புகள்ல, நீங்க உடுக்கக்கூடிய ஜுப்பாவுல, நீங்க உடுக்கக்கூடிய ஷர்ட்ல, நீங்க உடுக்கக்கூடிய டி-ஷர்ட்ல ஆக நல்ல உடுப்பு என்ன தெரியுமா? நீங்க உடுக்கோணம் தக்வாவுடைய ஆடைய. தக்வாவுடைய ஆடை. அல்லாஹ் சொல்றான், எப்படி நீங்க உடுப்புடுத்தா இந்த சூரிய வெளிச்சம், சூரிய வெப்பம், கதிர்கள் உங்களோட உடம்பை தாக்க மாட்டாதோ. குளிர்காலத்தில் நீங்க ஒரு ஜக்கெட்டை போட்டா அந்த குளிர் எப்படி உங்களை தாக்க மாட்டாதோ, அதே போல தக்வாவுடைய உடுப்பை நீங்க உடுத்துக்கொண்டா வெளியில் இருக்கிற பாவங்கள் உங்களை தாக்க மாட்டாது. இதான் குர்ஆன் சொல்றது, லிபாசுத் தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆள் துஆ கேட்டாரு. யா அல்லாஹ், நான் ஒரு வாலிபனாக இருந்தேன், எனக்கு ஒரு பெண்ணின் மீது எல்லையற்ற அன்பு, காதல். அந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணை நான் ஒரு நாளைக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அந்த பெண்ணோ உன்னை அஞ்சி பயந்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி, பத்திரித்தனமான பெண்மணி. ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது அந்த பெண்ணுக்கு. வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறாள். இந்த வறுமை, அந்த பசியினுடைய கொடுமை, அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய உடம்பை வித்தாவது வாழுவோம் என்ற முடிவுக்கு அவள் வந்து விட்டாள். நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டேன். நான் அந்த பெண்ணுக்கு சொன்னேன், உனக்கு 400 பொற்காசிகள் தருவேன், உன்னை எனக்கு வசப்படுத்தி கொடுப்பாயான்னு கேட்டேன். நிர்பந்தத்தின் பெயரில் அந்த பெண் அவளை எனக்கு வசப்படுத்தி தந்தால் நான் நான் நெருங்கி விட்டேன், கிட்டவாகி விட்டேன். அந்த பாவத்தை செய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாவத்தினுடைய கடைசி கட்டத்துக்கு போய்விட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் என்னை பார்த்து, என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகில்லாஹ். நான் மிம்பர்ல இருந்து உங்களை பார்த்து சொல்றேன், நான் மிம்பர்ல இருந்து உங்களை பார்த்து சொல்றேன். ஆனா அந்த பெண்மணி மிம்பர்ல இருந்து சொல்லல. அந்த பெண் தன்னை அடைவதற்கு தன் பக்கமாக நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபனை பார்த்து சொன்னால், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லி அந்த சகோதரர் துஆல சொன்னார், யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமம் காதுல விழுந்துச்சுது, கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்க இல்லையா அல்லாஹ், நான் திரும்பி வந்து விட்டேன். இந்த கர்மம் உனக்கு விருப்பமானதாக இருந்தா எங்களுக்கு உதவி செய். என்னையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்படி துஆ கேட்பதற்கு எங்கள்கிட்ட ஏதாவது இருக்கிறதா? இப்படி துஆ கேட்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஏதாவது இருக்கிறதா? வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தக்வாவை நசீபாக்குவானாக. அந்த தக்வாவுக்குரிய மக்களாக நம் அனைவரையும் மாற்றி அமைப்பானாக. அந்த தக்வாவுடைய வாழ்ந்து அந்த தக்வாவுடன் மரணிக்க துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எங்க எல்லாருக்கும் தெரியும், பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சொந்த குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் ஜிசி ஏ லெவல் பரீட்சைக்காக வேண்டி கடந்த 2 வருட காலம் விடா முயற்சி, பாடுபட்டு கஷ்டப்பட்டு நன்றாக படித்து பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாகி கடந்த 4-5 நாட்களாக பரீட்சைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரங்களுக்கு 3 வாரங்களுக்கு தொடர்ந்து பரீட்சை காலமாகவே இருக்கும். அப்படி இந்த நாட்டில் எந்தெந்த மூலை முடுக்குகளில் எல்லாம் எங்களுடைய அன்பு மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள் பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாகி பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பரீட்சையும் அவர்களுக்கு பிரயோசனமான, வெற்றிகரமான பெருபேறுகளையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஒரு பரீட்சையாக இருக்க வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹ்வை நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரீட்சையை வெற்றிகரமான பரீட்சையாக செய்து முடித்து
தொடர்ந்து வரக்கூடிய கல்வி பயணத்தில் அவர்களுக்கு இன்னும் பல 100 வெற்றிகளையும் அடைந்து வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக முடித்துக் கொள்ள அல்லாஹ் அவர்களுக்கு துணை புரிவானாக. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் அந்த மாணவர்களுடன் ஒரு சில வார்த்தைகளை பேசுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அன்பான மாணவர்களே, அன்பான சகோதரிகளே, வாழ்க்கையில வெற்றி என்பது இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற ஆக மோசமான செய்தி என்ன தெரியுமா? அனைவரும் பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டார்கள். எக்ஸாம்ல பாஸ், வாழ்க்கையில ஃபெயில் ஆகிவிட்டார்கள். அதைத்தான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பரீட்சையில பாஸ் ஆகிவிட்டேன், பல்கலைக்கழகம் கிடைத்து விட்டது, சிகரம் தொட்டு விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என்னுடைய பெற்றோர்களை என்னால் பார்க்க முடியாது. என்னுடைய பெற்றோர்களை இவர்கள் தான் என்னுடைய பெற்றோர்கள் என்று அறிமுகப்படுத்த எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. என் வாப்பா யூனிவர்சிட்டிக்கு போய்த்தில்ல, என் வாப்பாக்கு நாகரிகம் தெரியாது, என் வாப்பா ஒரு சாதாரண ஆர்டினரி பர்சன். நான் இருக்கிற இடத்துக்கு என் வாப்பா உமாவை கூட்டிக் கொண்டு போய் இவர்கள் தான் என்னுடைய வாப்பா என்று சொல்லி என்னுடைய நண்பர்களுக்கு, சக நண்பர்களுக்கு என்னால் அறிமுகப்படுத்த முடியாவிட்டால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீங்க பரீட்சையில வெற்றி பெற்றுட்டீங்க, ஆனா வாழ்க்கையில தோத்துட்டீங்க. இந்த கதான் நடக்குது. எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டார்கள், பரீட்சையில வெற்றி பெற்று விட்டார்கள், வாழ்க்கையில தோத்துக்கொண்டே போறாங்க. படித்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது நஞ்சாக மாறிவிட்டது. விவாகரத்து என்பது எப்படி ஆகிட்டு தெரியுமா? கல்யாணம் சாப்பிட்டுட்டு வலிமா தின்றுட்டு வலிமாவை உண்டு விட்டு வந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு போய் குடும்பம் நல்லா இருக்குதான்னு கேட்பதற்கு கூட அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அன்பான மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க பரீட்சையில் ஃபெயில் ஆகலாம், பிரச்சனை கிடையாது. என்றால் பரீட்சையில நீங்க ஃபெயில் ஆகல, பரீட்சையில யாரோ ஒருத்தர் உங்களை ஃபெயில் ஆக்கிட்டாரு. இன்னொருவர் ஃபெயில் ஆக்கிற அளவுக்கு நீங்க மோசமானவர் அல்ல. பரீட்சையில வெற்றி பெறுவது என்பது உங்களோட கையில மட்டுமில்லை, அது வெளிச்சூழலும் சேர்ந்து வர வேண்டும். எங்களுக்கு தெரியும், சென்ற திங்கட்கிழமை 2 வருடம் உங்களை போன்று கஷ்டப்பட்டு படித்து, குப்பிலாம்பு லாம்பு வைத்து படித்து, எலக்ட்ரிசிட்டி இல்லாம கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் பரீட்சைக்காக வேண்டி பஸ்ல போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிடென்ட் பட்டு ஒருவர் மௌத்தாகிவிட்டார். பலர் வைத்தியசாலையில, பலருக்கு பரீட்சை எழுத முடியாத மன உளைச்சல். அவர்கள் பரீட்சையில தோற்றிருக்கலாம், பரீட்சை எழுத சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க பரீட்சையில தோத்து போகலாம், பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில தோத்து போக கூடாது. வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில சிகரம் தொட வேண்டும். நல்ல ஒரு மைந்தனாக, நல்ல ஒரு மாணவனாக, நல்ல ஒரு பிரஜையாக, ஊருக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு பிரஜையாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக வரலாறாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை பார்த்து மக்கள் பெருமிதம் கொள்ளுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை பலருடைய துஆவை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியாக அமையும். எனவே இந்த செய்தி எடுத்துக் கொள்ளுங்கோ. நீங்க பரீட்சையில வெற்றி பெற்று, பரீட்சையில சிகரம் தொட்டு, வாழ்க்கையில தோத்து போய்விட்டால் அதை விட பெரிய நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? பரீட்சை என்பது உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை அளப்பதற்கான ஒரு அளவுகோல் தானே அல்லாமல் நீங்க யார் என்று அளப்பதற்குரிய அளவுகோல் அல்ல. உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை அளப்பதற்கான ஒரு அளவுகோல் தான் பரீட்சை என்பது. அது பாடசாலை மட்டத்தில் நடந்தாலும் சரி, மதரசாவில் நடந்தாலும் சரி, தேசிய மட்டத்தில் நடந்தாலும் சரி, சர்வதேச மட்டத்தில் நடந்தாலும் சரி, பரீட்சை என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை அளப்பதற்கான ஒரு அளவுகோலை அல்லாமல் நீங்க யார் என்பது பரீட்சையின் ஊடாக அளக்க முடியாது. அது உங்களுக்குத்தான் தெரியும், அது உங்களுக்குத்தான் தெரியும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க பார்ப்போம், நான் நல்லவனா கெட்டவனா? நான் நல்லவனா கெட்டவனா? இந்த பதில நீங்க ஒரு முஃப்திட்ட பைத்து கேட்க தேவையில்லை.
புலனறுவ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் கேட்க தேவையில்லை. இஸ்தஃப்தி கல்பக், நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க பாப்போம். நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நான் என்கிட்ட கேட்கிறேன். நாங்க கேட்டு பார்ப்போமே, என்னுடைய அகமும் புறமும் ஒன்றா இருக்குதா? நான் வெளித்தோட்டத்தில் இப்படி இருக்கிறேன் என்றிருந்தால் இதே வெளித்தோட்டம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் இருக்கிறதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதை பரீட்சையினூடாக அளக்க முடியாது. இதை நானும் நீங்களும் தான் அளந்து பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் தான் மெஷர் பண்ணி பார்க்க வேண்டும். இது அனைவருக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லுகின்றேன், தயவு செய்து பெற்றோர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. குழந்தைகளை வளர்ப்பது யாரு? அந்த பொறுப்பை நாங்கள் சும்மா கொடுத்துட்டோம் தாய்மாருக்கு. சும்மா கொடுத்துட்டோம், தாய் தான் புள்ள வளர்க்க வேண்டும் என்று. தாய்க்கு என்ன செய்ய முடியும்? தாய்க்கு செய்ய முடியும், பால் கொடுக்க முடியும். அல்லாஹ் பால் ஊட்டக்கூடிய பாக்கியத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த பாலுடன் சேர்ந்து அன்பை கொடுக்க முடியும். அந்த தாய்க்கு அந்த பாலுடன் சேர்ந்து ஈமானிய உணர்வை கொடுக்க முடியும். அந்த தாய்க்கு அந்த பிள்ளைகளுக்கு பாசத்தை கொடுக்க முடியும். தாய்க்கு அந்த பிள்ளைகளுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல வேல்யூஸை சொல்லி கொடுக்க முடியும். ஆனா வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாப்பாதானே. வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாப்பாதானே. நீங்க எல்லாம் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்கள். எனக்கு தெரியும், இங்க இருக்க உலமாக்கள். உங்களுக்கு சொல்றேன், குர்ஆனை பிரட்டி படிச்சு பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனை வரலாறு சொல்லுகிறான். வாப்பா மகன் வரலாறு. வாப்பா மகன், வாப்பா மகன், வாப்பா மகன். உம்மா மகன் வரலாறு குர்ஆன்ல இல்ல. உம்மா மகன் வரலாறு குர்ஆன்ல இல்ல. வாப்பா மகன் வரலாறு தான் இருக்கிறது. லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகனுக்கு செஞ்ச புத்திமதிகள். யா புனைய அகிமிஸ் ஸலா, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், இன்ன ஷிர்க லظுலுமுன் அதீம். சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹி ஸலாம் தந்த மகனுக்கு யா புனைய லா தக்ஸஸ் ருஅயாக அலா இக்வதிக். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகன்மாரை பார்த்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகன் இஸ்மாஈல பார்த்து யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க ஃபன்ظுர் மாதா தரா. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் யாக்கூப், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகன் யஹ்யாவை பார்த்து, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகன் சுலைமானை பார்த்து. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாப்பாவாக இருந்தவர்கள் தண்ட மக்களுக்கு, தண்ட மைந்தனுக்கு, தண்ட பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தவர்கள் அல்ல, சல்லிய மட்டும் கொடுத்தாக்கள் அல்ல, வேல்யூஸையும் சேர்த்து கொடுத்தார்கள். நான் தான் சொல்லுவேன், இந்த காலத்தில் உள்ள வாலிபர்கள் பாவம், பாவம். ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்த வாப்பா அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்த பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களே, இன்னும் ஒரு பக்கம் விரல் நீட்டுவது ரொம்ப லேசி. ஆனா அந்த விரலை என் பக்கம் நீட்டுவது ரொம்ப கஷ்டம். விரலை இன்னமொத்தரி பக்கம் நீட்ட வானம், எங்களின் பக்கம் நீட்டிக் கொள்வோம். என்னோட பிள்ளைகள் மோசம் இல்ல, நாங்க மோசமானவர்கள், நாங்க மோசமானவர்கள். எங்கள்கிட்ட இருக்கிற பண்பு, எங்கள்கிட்ட இருக்கிற குணம், எங்கள்கிட்ட இருக்கிற அஹ்லாக், எங்கள்கிட்ட இருக்கிற விரும்பியங்கள் என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? சூசகமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்ல மண்ணில தானே நல்லது விதையும், நல்ல மண்ணில தானே நல்லது விதையும். والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا. என்ற குழந்தைகளுக்கு நான் தானே மண், என்ற குழந்தைகளுக்கு நான் தானே வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தானே முன்மாதிரி, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தானே ரோல் மாடல், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தானே உதாரண புருஷர். பெற்றோர்களே,
குழந்தைகளின் பக்கம் கை நீட்டுவதை விட்டுவிட்டு எங்களின் பக்கம் கை நீட்டு பாருங்கள். நான் ஒரு ரோல் மாடலாக இருந்து, ஒரு உதாரண புருஷனாக இருந்து என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் கெபாசிட்டி இருக்கிறதா, என்னிடத்தில் ஆளுமைகள் இருக்கிறதா? இந்த ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட குடும்ப உணர்வையும் குடும்ப வாழ்க்கையையும் அப்படிப்பட்டவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கண்களை குளிர் வைப்பாயாக. ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள மூசாவை வளர்த்து காட்டியது போல யா அல்லாஹ், இந்த மோசமான மாசுபட்ட சூழல்ல யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை நீயே வளர்த்து தருவாயாக. யா அல்லாஹ், உனக்கு முடியும் யா அல்லாஹ். நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடியவனுடைய வீட்டுக்குள்ள வைத்து யா அல்லாஹ், நீ எல்லா ரப்பு, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனை அறிமுகப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்று மூசாவை அந்த வீட்டுக்குள்ள வளர்த்தவன் யா அல்லாஹ், நீ யா அல்லாஹ். உனக்கு முடியும் யா அல்லாஹ். உன்னை நம்பி கேட்கின்றோம் யா அல்லாஹ், உன்னிடத்துல ஊண்டி கேட்கின்றோம் யா அல்லாஹ். இந்த மாசுபட்ட சூழல்ல யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை நீயே வளர்த்து காட்டுவாயாக. அவர்களுக்கு நீயே பொறுப்பாக இருப்பாயாக, அவர்களுக்கு நீயே முஅல்லிமாக இருப்பாயாக, அவர்களுக்கு நீயே உஸ்தாதாக இருப்பாயாக. அவருடைய முன்னெத்தியை பிடித்து தக்வாவின் பக்கமாக இழுத்துக் கொண்டு வருவாயாக. அல்லாஹும்ம குஸ் மின் நாசியத்திஹிம் இலல் கைரி வத் தக்வா. யா அல்லாஹ்வுடைய முன்னெத்தியை பிடித்து இழுத்து நன்மையின் பக்கமாக, தக்வாவின் பக்கமாக கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை பூசிடாதே யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு கண்ணியப்படுத்துவாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பெற்றோர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக, சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக. அவருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ மாணவிகள் யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரிகள் யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ், அவருடைய பரீட்சையிலும் பரீட்சைக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு வெற்றியையும் நசீபாக்குவாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.